இந்துக்களில் இந்த பிரிவு மட்டும்தான் கோயிலுக்குள்ளே போனோம், மற்ற பிரிவினெல்லாம் வரக்கூடாது, அவங்களுக்குன்னு ஒரு லிமிட்டு அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டது யார்? இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி கேட்கும்போது இந்த பிரிவினர்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிடவிட் வாங்கினது யார்? உனக்கு கலவரம் பண்ணும்போது ஆள் சேர்க்கணும், உனக்கு அதிகார பலம் வேணும்னா மட்டும் ஓட்டுக்காக மட்டும் இந்துக்கள்னு சொல்கிற. இதே ராம ஸ்ரீனிவாசன் வந்து ஒரு இடத்துல பேசும்போது சொல்கிறாரு, ஒரு இடத்துல அக்கௌண்டன்ட் வேக்கண்ட் இருந்ததுன்னா அந்த வேக்கண்ட்டுக்கு பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர் ஒரு பிராமணரும் அப்ளை பண்ணால் யாருக்கு கொடுக்கணும்னா அது பிராமணருக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அவனுக்கு தான் அறிவாளி, அவனுக்கு தான் அறிவு இருக்கும், அவன் தான் அறிவாளி அப்படின்னு சொல்லி பேசுனாங்கல்ல. பிஜேபியினுடைய கவுன்சிலர் உமானந்த் என்ன சொன்னாங்க? எல்லா ஜாதியினரும் கருவறைக்குள்ளே விட முடியுமா? அதுனா உங்கள் அப்பா வீடா அப்படின்னு கேட்டவங்க தானே இவங்க. அப்போ உனக்கு கலவரம் பண்ணுறதுக்கு மட்டும் எல்லாரும் இந்துக்கள்னு சொல்லுவேன், உனக்கு எல்லாருக்கும் ஓட்டு வேணும் போது நாமெல்லாம் இந்துக்கள்னு சொல்லுவேன். ஆனால் இந்த மாதிரி நேரங்களில் மட்டும் நீ பிரித்து வச்சுருவேன். இது என்ன நியாயம் இது?